நேத்து நைட்டு ஆதிரா கொஞ்சம் உடம்பு சரியில்லாம இருந்துச்சு. நைட்டு ஃபுல்லா சரியாவே தூங்கல. அழுதுகிட்டே இருந்தாங்க. கையில தூக்கி வச்சிருந்தா தூங்குறது, கீழே போட்டு அழுகுற அது மாதிரி தான் பண்ணிக்கிட்டு இருந்தாங்களா. அதனால அவங்க அப்பா தான் நைட்டு ஃபுல்லா கையில வச்சு தூங்க வச்சுக்கிட்டே இருந்தாங்க. அதனால சரியாவே நைட்டு கொஞ்சம் தூங்கலையா. காலைல எந்திரிக்கவே கொஞ்சம் கடுப்பா தான் இருந்துச்சு. ஒரு 7 o'clock மேல தான் எந்திரிச்சோம். கொஞ்சம் சீக்கிரம் எந்திரிச்சிடலாம் அப்படின்னு நினைச்சது தான் டைம் ஆயிடுச்சு எப்பயும் போல. இன்னைக்கு அவங்களுக்கு லஞ்ச் வேற பேக் பண்ணி விடணுமா, அதனால கொஞ்சம் வேகமா தான் செஞ்சுக்கிட்டு இருந்தேன். ஒரு வேளையும் ஓடாத மாதிரியே தான் இருந்துச்சு இன்னைக்கு. நேத்தே வந்து ஃப்ரைட் ரைஸ் கேட்டிருந்தாங்க. நேற்று எதுவுமே சமைக்கல அப்படின்றதுனால அப்படி இன்னைக்கு செஞ்சுக்கலாம் அப்படின்னு விட்டாச்சு. நேற்று நான் ஈவினிங் போலவே வந்து பீன்ஸ் கேரட் இதெல்லாம் நறுக்கி வச்சிருந்தேன்னா அதனால கொஞ்சம் இன்னைக்கு ஈஸியாகவே இருந்துச்சு. எக்ஸ்ட்ரா வந்து ஸ்வீட் கார்ன் வீட்டில் இருந்துச்சு, அதையும் அப்படியே ஆட் பண்ணியாச்சு. இதுக்கு வந்து காய்க்கு வந்து பீக்கங்காய் இருந்துச்சு, அதான் பொரிச்சிருந்தேன். கொஞ்சமா இருந்துச்சு, 2 காய் தான் இருந்துச்சு அப்படின்றதுனால எக்ஸ்ட்ரா அதோட 3 முட்டை சேர்த்து அப்படியே பொரிச்சாச்சு. சாப்பாடு வச்சது வந்து நார்மல் ரைஸ்ல அப்படின்னு நினைச்சு ரொம்ப நேரம் உட்காந்துட்டு அப்புறம் வந்து பார்த்தோன்னா லைட்டா பாஸ்மதி ரைஸ் அப்படியே குழஞ்சிருந்துச்சு. அதோட அப்படியே செஞ்சுட்டு அவங்களுக்கு லஞ்ச் பேக் பண்ணியாச்சு. பேக் பண்ணி அவங்க சாப்பிட்டுக்கிட்டு தான் இருந்தாங்க. நைட்டு ஃபுல்லாக ஒரே சேட்டை பண்ணிட்டு இன்னைக்கு அப்பாவுக்கு தலசி விடுறாங்களாம். அப்படியே அவங்களும் சாப்பிட்டுட்டு வேலை கிளம்பிட்டாங்க. அவங்க போனதுக்கு அப்புறம் பால் பாக்கெட் வந்துச்சு, அதை எடுத்து அப்படியே மேலே காய்ச்சிட்டு. ஓகே பாய். வீடியோ பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.